ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்டோர் சீசன் 2 எபிசோட் 2 உடைய ஒப்பீனியன் தான். அண்ட் எபிசோட் 2 உடைய டைட்டில் பேர் சாக்ரோனா டீமா, இதுதான் டைட்டில். அண்ட் இதை டைரக்ட் பண்ணது யாருன்னா ஏரியல் கிளேமன், அண்ட் ரைட் பண்ணது டோனி கில்ராய். ஸோ இந்த எபிசோடும் நல்லா இருந்தது. அண்டு இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, அந்த கேசியன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசனராக வச்சுருக்காங்க. அண்டு அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் இருந்ததில்ல, அந்த குரூப்பில் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு, ஓகேவா. ஸோ ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா கேசியன் எடுத்துகிட்டு வந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு அது வந்து ஒரு ஃபோர்ட்டு மாதிரி ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து அவங்க ஏற்கனவே இருந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அண்டு ஸோ இதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் சீன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு கேசியன் வந்து எஸ்கேப் ஆகி எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எஸ்கேப் ஆகிடுவார். பட் ஆனால் எதுக்கு இப்படி ஒரு காட்சி அமைப்பு வச்சாங்க எனக்கு புரியல. மேபி நம்மளுக்கு இந்த குரூப் வந்து நம்மளுக்கு லேட்டராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ இதுதான் கைஸ். இந்த எபிசோடோடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபி இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு 2 பேர் நடந்து போவாங்க, அவங்க பின்னாடி அப்படியே கேமரா ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஓப்பனிங் சீனே கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு கேசியன் இருக்கிற லொக்கேஷன், அதோடைய எப்படி சொல்கிறது, அந்த சண்டையில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி இருக்கும். அது வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, கேசியனுடைய பாடி இருக்கும்ல, அவருடைய பாடியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு ஒரு பர்ஸ்பெக்டிவாக ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், லோவர் ஆங்கிள், அது நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்தோடைய சினிமோட்டோகிராஃபி, ஸோ அந்த இடத்தோடைய ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் இருக்கும், அதுவும் நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிக்ஸ் இருக்காங்களா, பிக்ஸும் இம்பீரியலிஸ்ட்டும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும், அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே மர்மமாகவும் இருக்கும், ஒரு க்ரீப்பியாக இருக்கும். ஸோ அது நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பை ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சிக்னல் வந்து பாஸ் அப் பண்ணுறது, அந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சீக்ரெட் மெசேஜ் சென்ட் பண்ணுறது. ஸோ அவங்களோட சீன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு டின்னர் சீன் இருக்கும், அதுவும் நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக அந்த எபிசோடு வந்து சாட்டிஸ்ஃபைடு. அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசியன் எதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வச்சு ஒரு காட்சி அமைப்பு வச்சாங்க, ஒருவேளை அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க குரூப்பு வந்து வேறு சீனில் வருவாங்களா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ வேறு சீனில் வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இந்த சீனு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், அதனால சொல்கிறேன். ஸோ தான் இந்த எபிசோடுடைய என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5. அண்டு நல்லா தான் இருந்தது. அண்டு மோஸ்ட்லி இந்த 7.5க்கு மேலே வந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எபிசோடுடைய என்னோடய ரேட்டிங் வந்து 8.5. அண்டு அந்த பிக்ஸு இருக்கும்ல, அவங்களுடைய சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. பிக்ஸு அந்த கேசியன் மீட் பண்ணுறது அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரில. அதுக்கப்புறம் இம்பீரியலிஸ்ட்டுக்கும் பிஸ்க்கு அவங்க அந்த டீமுக்கும் வேறு ஏதாச்சும் சண்டை வருமானு நம்மளுக்கு கண்டிப்பாக வரும், அது எப்போ வரும்னு தெரில. நான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதான் கைஸ் என்னுடைய ஒப்பீனியன். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், பை பை.